வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த பிளெயின் சாரீக்கு வந்து இது வெறும் 495 ரூபா ரேட். இந்த சாரீ பிளெயின் சாரீ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் வந்து அதாவது வந்து அந்த பேப்பர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. அது தனியாக ப்ளூ கலரு. மொத்தம் ஒயரை நான் இதுக்கு 55 வைக்கிறேன். இதை வந்து நம்ம சாலுக்கு 2 மீட்டர் கட் பண்ணிடலாம். இது நீங்கள் கேட்டிருக்கீங்க நிறையா தடவை ஆலியா கட் சுடிதார் போடுங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி தான் போட போகிறேன் நான். இப்போ 2 மீட்டர் அளவு வச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் இங்கு ப்ளூ மட்டும் தனியாக எடுத்துட்டு, ஏன்னா அந்த பேக் சைடு நம்ம அதை கொடுக்கணும். கைக்கும் முன்பக்கத்துக்கும் நம்ம அந்த ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்காங்க, அதவே யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளூ கலரில் பேக் சைடுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மீதம் உள்ளதை சால் தைச்சிக்கலாம். இப்போ மீதி வந்து அதில் 2 மீட்ரு போச்சுன்னா இதில் வந்து 3.25 இருக்கும். இருக்கிறத 2ஆக மடித்து சரியாக கட் பண்ணிக்கலாம். 2ஆக மடித்து அப்படியே நெட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லேசான சாரின்றதுனால இந்த மாதிரி கிழிச்சிங்கனாவே வந்துடும், சூப்பராக நேராக வந்துடும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பெருசாகவே தான் இருக்குது. கீழே ஃபுல்லாக ஃப்ளீட்ஸு கொடுக்குற மாதிரி நல்லா பெருசாகவே தான் இருக்குது. ஏன்னா 1.5 மீட்ரு கூட இருக்கும்போது நல்லா நமக்கு பெருசாக தான் வரும். இந்த கொஞ்சம் கிராஸாக இருக்கிறத அதை நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சுடிதார் வந்து யாரும் வந்து ஆலியா கட் சுடிதார் வந்து சாரியில் வந்து ஸ்டிச் பண்ணலை. நம்ம வந்து சாரியில் சூப்பராக ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சுடிதார் வெறும் 500 ரூபாய்க்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இது வாங்கினீங்கன்னா வந்து 2000 ரூபா வருங்க. இது பேக் சைடு ஒயர் உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனால் அப்புறம் தான் நம்ம வந்து பேக் சைடுக்கு நம்ம வெறும் ப்ளைனாக ப்ளூ வரனால கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் இதுக்கு வந்து எப்பயும் போல் சாரீக்கு வந்து 2 லைனிங் தான் கொடுக்க போகிறேன். இது வந்து மேலே வர லைனிங்கு. இது 4ஆக மடித்து போட்டுடலாம். தண்ணியில் அலசி போட்டு தான் வச்சுருக்கேன். இது மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இதுக்கு சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிக்கோங்க, சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா தண்ணியில் அலசி போட்டனால லைட்டாக சுருக்கமாக இருக்குது. இப்போது சுற்றளவு வந்து 10 இன்ச் வச்சுக்கோங்க. இது வந்து எஸ் சைஸுங்க, 36. இந்த மாதிரி நம்ம வந்து நேராக கோடு போட்டுக்கலாம். உயரம் வந்து நான் வந்து 15.5 இன்ச்சு வைக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ வச்சுக்கோங்க. 15.5 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி கீழே வந்து கோடு போட்டுக்கலாம். 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 வைக்கிறேன். ஆம்கோலோட உயரம் வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ கிராஸாக 1.5 இன்ச்சு. இப்போ இதை வளைவாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேருந்து இந்த கோட்டுக்கு நம்ம வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. முன்னாடி நெக்கு வந்து நான் 6 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரவுண்டாக கொண்டு வந்து கீழே வந்து ஷார்ப்பாக வர்ற மாதிரி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். அதாவது ஸ்ட்ரைட்டாக வி மாதிரி இல்லாமல். நான் இதுக்கு வந்து எல்லாருமே 5 இன்ச் வைப்பாங்க, நான் 4 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப மேலே தூக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு 4 இன்ச்சு வச்சு இந்த மூலையிலேருந்து நம்ம கிராஸாக கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு கொண்டு போய் நம்ம அந்த இதில் சேர்த்துருங்க. அந்த ரவுண்டு கொண்டு போய் சேர்க்குறீங்க இல்லையா, அதுலேருந்து கிராஸாக போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் யூ ஷேப் கட் பண்ணிக்கலாம். சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம்.
ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெக்கு வந்து ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக அப்படியே நம்ம வந்து வி ஷேப் மாதிரி அப்படியே வளைச்சி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரும் நெக்கு. இப்போ பேக் சைடு நம்ம எப்பயும் போல் ரவுண்ட் நெக் தான். உங்களுக்கு எப்படி லோவாக வேணுமோ இல்லை மேலே ஏற்றி வேணுமோ அது உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணுறேன். ஏன்னா இது பேக் சைடு நம்ம நாட்டு வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் தான் நான் ஆலியா கட் சுடிதார் பண்ணுறது வந்து இது ஃபஸ்ட் டைம் தான். நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ட்டு தான். இப்போ 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி அடையாளப்படுத்தினதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்துடும். சென்டரில் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ப்ளவுஸு வந்து எப்படின்னா இப்படி நேர் வாக்கில் போடுற மாதிரி இல்லை, குறுக்க போடுற மாதிரி தான் இருக்குது. லைனிங் மார்க் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நான் 2 மீட்டர் எடுத்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ பேக் சைடை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸு தான் போட்டிருக்கேங்க. ஒரே ஒரு பீஸு லைனிங் தான் போட்டிருக்கேன். பேக் சைடுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு போடலை. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி யூசேப் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம 4 இன்ச்சு மேலே தூக்கி கட் பண்ணுங்க. அதனால் வந்து பேக் சைடு மட்டும்தான் நான் 2 பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். 4 போடலை. மறந்தும் கூட 4 போட்டுறாதீங்க, இது வேஸ்ட் ஆகிடும். இப்போ சைடு வந்து அதாவது கீழே வந்து இங்கே அம்பர்லா டாப் மாதிரி நல்லா யூவாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம கீழே தைக்கிறோம், இருந்தாலுமே அப்படி தொங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கீழே கொஞ்சம் வளைச்சி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் இன்னும் கொஞ்சம் அகலம் கிடைக்கும். 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம அளந்ததில் 4 இன்ச்சு உயரம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த இது வந்து நமக்கு அது கிராஸாக கட் பண்ணுறதுக்கு சரியாக வரும். சரியான அளவில் இருந்துச்சு சாரி. ஏன்னா பார்டர் இருந்தால் பார்டர் தனியாக கட் பண்ணும். இது வந்து ஃபுல்லாக ஒரு 55 இன்ச்சு உயரங்கும் போது நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா கீழே கால் வரைக்கும் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சரியாக வருமோ என்னமோன்னு கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் கரெக்டாக வந்துச்சு. அந்த 4 இன்ச்சு வந்து உயரத்தை நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம மேலே மார்க் பண்ணோம். இது வந்து நம்ம இங்கே சைடில், அதாவது வந்து சைடில் 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். சைடில் 4 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலேருந்து கிராஸாக நம்ம இங்கே கொண்டுட்டு வரணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சைடில் 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஷார்ப்பாக இதை இங்கே கொண்டுட்டு வரணும். அப்போ இங்கே 4 இன்ச்சு வந்து நமக்கு தூக்கி தானே வரும். 5 இன்ச்சுனா நீங்கள் 5 இன்ச்சு சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம 4 இன்ச்சு கட் பண்ணியிருக்கோம். அப்போ இதை வந்து 4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணும்போது ரெண்டுமே சரியாக வரும். ஒரு நூல் கூட குறையா இல்லைங்க. ரொம்ப அக்யூரேட்டாக செமையாக வந்தது. இப்போ இது கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். எப்போயுமே நீங்கள் வந்து சைடில் தையலுக்கு விட்டுட்டு ஃப்ளிட்ஸ் வைங்க, இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், அளவு வந்து சரியாக இருக்குது. இது வந்து கைக்கு டிசைன் கொடுத்துருந்தாங்க. இதைத்தான் நம்ம மேலே வச்சு தைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி தான் தைக்கிறப்ப நமக்கு 2 சைடும் தனித்தனியாக தான் வரும். கீழே லைட்டாக ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படினாலும் இதை முன்னாடி வச்சு இது அழகாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் இதை வச்சு தைச்சிடணும் அப்படின்னு எடுத்துகிட்டே கையில் பாருங்கள், செமையாக தைக்க போகிறோம். இந்த ஜமிக்கு இந்த பேப்பர் இருக்கிறதெல்லாம் தையல் வர பக்கம் ஃபுல்லாகவே எடுத்துடணும். இதில் இருக்க நொண்ட வேலையே இது தாங்க. இந்த மாதிரி ஒட்டு போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி ஒட்டு போட்டுட்டு
கொஞ்சம் தான் வருது. நமக்கு முன்னாடி எதுவுமே ஜாயின் பண்ண மாதிரி எதுவும் தெரியாது. அதே மாதிரி சைட்லேயுமே அது தையலுக்குள்ளே போயிடும், ஒன்றும் தெரியாது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆலியா கட் சுடிதார் இல்லாமல் நார்மல் சுடிதார் மாதிரி தைச்சோம்னா கண்டிப்பாக கீழே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னும் அசிங்கமாக இருக்கும். அதுக்கு இது சூப்பராக வந்தது. ஏன்னா இதுக்கு டபுள் லைனிங் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சாரீ கிளாத்து ரொம்ப லேஸாக இருக்குது, அதனால டபுள் லைனிங் தான் கொடுத்துருக்கேன். பூர் வந்து அந்த ஒரு லைனிங்கு மேலே ஒரு லைனிங் வச்சு ஒரு தையல் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ எப்பயும் போல் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பேப்பர்லாம் அப்பைக்கப்போ எடுத்து விட்ருங்க தையல் வர பக்கம். தையல் வர பக்கம் எடுத்து விட்ருங்க. கரெக்டாக அந்த எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க வளைவாக, அதை விட்டு தாண்டி கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிருக்கேன். நம்ம வந்து ஏன் இந்த பேப்பரை எடுக்கணும், நீங்கள் அப்படியே தைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தையல் போடுற பக்கம் அது வந்துச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் தைக்கிறப்ப வந்து அது சரியாக வராது. அதனால தான் நான் எடுக்கணும்னு சொல்கிறேன். எப்போயுமே நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைச்சிங்கனாலும் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு தைங்க. அப்போ வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், நம்ம திருப்பி தைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் எப்போயுமே இந்த பேப்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தைங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே தைச்சிக்க போகிறேன். இது நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம எப்பயும் போல் தைக்கிறதோட இதுக்கு பைப்பிங் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த கிராஸாக தைச்சி திருப்பிக்கலாம். அப்படியே தைச்சிக்கிட்டே வரப்போ எங்கனக்குள்ளே இருக்கோ அது கொஞ்சம் சங்கடப்படாமல் நம்ம எடுத்து விட்டுட்டு தைச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த எம்ப்ராய்டிங்கை கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்கை வந்து ரவுண்டாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அங்கங்கே நெக்கு வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த சைட்லேயும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ திருப்பிடலாம். நல்லா திருப்பிட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. இது போட்டுட்டு சேம் கலர் ப்ளூ கலர்லேயே நான் பைப்பிங் கொடுத்துட்டேன். ஏன்னா பைப்பிங் கொடுத்தாவே அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அழகு தான். நம்ம பைப்பிங் கொடுத்து தான் நம்ம கீழே ஃப்ளிட்ஸ் வச்சு தைக்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். இந்த லாஸ்ட்டு கார்னர் வரைக்கும் சைடு வரைக்கும் நம்ம தையல் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக லைனிங் வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பக்கம் நம்ம லைனிங் வச்சுட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தையல் போடுறத விட நம்ம லைனிங் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. போட்டுட்டு இந்த சைடில் இருக்கிறத அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பூனை மெட்டீரியலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போடுங்க. காட்டனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கேப் போட்டு போட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண ஒட்டு போட்டது வந்து அதிகம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இது அழகாக தைச்சி லைனிங் வச்சுட்டு இது நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிராஸாக ஷோல்டர் கட் பண்ணிக்கோங்க. நூலெல்லாம் அங்கனைக்கு இருக்கிறது இப்போ பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடியில் வந்து நான் ப்ளூ கலர் கிராஸ் பீஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு லைட் போட்டால் தான் தெரியுது, அதனால தான் போட்டிருக்கேன். ஏன்னா கலர் வந்து டார்க் கலரு, லைட் போடாமல் தைக்க முடியல. அந்த கார்னர்கிட்ட எல்லாம் நிப்பாட்டி அப்படியே திருப்பி தைங்க. அந்த தையல் மேலே தையல் போடுங்க.
மேலே ரெடிமேடில் கூட வந்து இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. நானே இது என் பொண்ணு வந்து அவள் வந்து இத்தனை வருஷத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னா அது இதுதாங்க. இந்த சாரியை தான் வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்தேன், இது எப்படி தைக்கிறது அப்படி சொல்லிட்டு. சரி, அவளுக்கு பிடிச்சிருக்கு அந்த கலர் வந்து, இந்த ப்ளூ வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது இந்த ஆனந்தா ப்ளூ வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, அவளுக்கு பிடிச்ச கலரு, சரி எடுத்துருவோம், இதை எப்படியாச்சும் நல்லா அழகாக தைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போ காலேஜ் வந்து முடிய போகுது இல்லையா, அதனால் நிறையா ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கம்மா, எனக்கு இந்த ஒன்று மட்டும் தைச்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி அவள் கேட்டதுக்காக இதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்ருக்கேங்க. ஏன்னா நான் ஒரு 1.5 மாதம்தான் காலேஜ், அது வரைக்கும் தான் வந்து நான் போட முடியும், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டனால அவளுக்காக கொஞ்சம் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து அவளுக்காக ஒரு சாரீ, சுடிதாரு இதெல்லாம் வந்து அவளுக்காக அவள் ஃப்ரெண்டுக்காகவும் பண்ணிகிட்ருக்கேன். வேறு யாருக்கும் தைக்கல. இப்போ வந்து சூப்பராக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து நான் 2 இன்ச்சுக்கு மடித்து மேலேயும் மடித்து சைடில் தையல் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, கடைசியாக நம்ம அந்த பைப்பிங்கே தெரியாத மாதிரி பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே பாசி ஒர்க்கு ஒயிட் கலர் கொடுத்து பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு லேஸ் வச்சாலும் நமக்கு தெரியாது, லேஸ் வச்சாலும் ரொம்ப வித்தியாசமாக தெரியும். இதுவே வந்து நல்லா கிராண்டாக இருக்கனால நான் லேஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. நீங்கள் கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி தைச்சிங்கன்னா லேஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி கீழே இருந்து தைச்சி விட்டுடலாம். ரெண்டு பைப்பிங்கும் சேர்த்து ஒன்றா வச்சு விலகாமல் அப்படியே ஒரே மாதிரி தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு அதுக்கு அமுகு தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பேக் சைடு நான் வந்து ஒட்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கு ப்ளூ கலர் வரனால நமக்கு மேலே ஒரு கலரு கீழே ஒரு கலரு எனக்கு பேக் சைடு பிடிக்கல. அதனால் சென்டரில் அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் நேராக வந்து ஒரு பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி 2 தையல் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கீழே போட்டாலும் அசிங்கமாக இருக்கும், மேலே ஷோல்டருக்குங்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் திருப்பி நம்ம வந்து தைக்கிறப்ப சுத்தமாக அடையாளமே தெரியல. தனியாக போட்டிருக்கப்பனாச்சும் அந்த இது நம்ம ஜாயின் பண்ணது தெரியுது. இப்போ லைனிங் போட்டு திருப்பி தைக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம ஒட்டு போட்டதே தெரியல. சுத்தமாக நான் கூட பயந்தே பேக் சைடு அசிங்கமாக இருக்குமோ என்னமோ சொல்லிவிட்டு, சரி ஆனதாக ஆகட்டும், ஏன்னா வந்து கலர் மாற்றி மாற்றி இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு போட்டுட்டு அந்த ஓடு தையலெல்லாம் பிரித்து விட்டுட்டு தைச்சு பார்த்தேன். எதுவுமே நமக்கு வித்தியாசமே தெரியல. இப்போ எஜ்ஜிலே ஒரு தையல் போட்டுட்டு 2வது தையல் அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ அங்குளுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். சேம் ப்ளூ தான் கொடுக்குறேன், வேறு சன் கிரேப் வந்து சேம் ப்ளூ கொடுக்குறேன். லைட்டாக அப்படியே இழுத்து கொடுங்க. லைட்டாக இழுத்து கொடுத்து பண்ணுங்கள், இழுக்காமல் பண்ணிடாதீங்க. அது இழுக்காமல் வந்து நம்ம ஹெம்மிங்க்கு தான் இழுக்காமல் கொடுக்கணும். கிராஸ் பீஸ் வந்து எப்பயுமே லைட்டாக இழுத்து கொடுத்து பைப்பிங் பண்ணுங்கள். நான் இதில் வந்து இந்த மேலே வந்து இதுக்கு எடுத்துகிட்டு முன்பக்கத்துக்கு மீத உள்ளதை கைக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த கையில் வந்து டாட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வந்து இந்த பேப்பர் ஒர்க் வந்து 3 கொடுத்துருக்காங்க. சரி, அது அழகாக இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நான் அதவே கைக்கு கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து இதுக்கு நம்ம பேக் சைடு முன்னாடி எல்லாமே ஃபுல் ப்ளூ, அதே மாதிரி கைக்கு வந்து பிளெயினாக அந்த ப்ளூ வந்து இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கை கட் பண்ணிடலாம். கையோட உயரம் வந்து நான் 20 இன்ச் வைக்கிறேன். கீழே ஃபுல் ஹேண்ட் வர மாதிரி 20 இன்ச்சு கையோட உயரம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த மாதிரி வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் வராது, கம்மியாகவும் வராது, ஈவனாக வரும் உங்களுக்கு. 20 இன்ச் கையோட உயரம், அகலம் வந்து ஒரு 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கை கட் பண்ணிவிட்டு திருப்பி முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் கொடுத்து நம்ம கை தைக்கிறதுனால உங்களுக்கு கை வந்து சுருக்கமே வராதுங்க. வேணால் சுடிதார் இருக்கோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சுத்தமாகவே சுருக்கம் வராது. இப்போ கையை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சாலுக்கு வந்து ஓரடிச்சிடலாம். அடியில் வந்து இங்கு ப்ளூ கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு மேலே அப்படியே திருப்பி அந்த தையல் மேலேயே ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஏன்னா சுற்றிலும் வந்து இந்த ப்ளூ கலர் பார்டர் வந்துடும். அப்படி உங்களுக்கு வந்து தனியாக ப்ளவுஸ் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு சைடு வந்து நீங்கள் ஒரு 15 இன்ச்சு இல்லை 16 இன்ச் வச்சு ஒரு சைடில் கட் பண்ணிக்கோங்க. அதுவே முன்பக்கத்துக்கு கைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெறும் 5.5 மீட்டர் தான் சாரீ, இல்லை சில இதில் வந்து ப்ளவுஸுக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, ரன்னிங் சரியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து 2 பக்கமும் சாலுக்கு வந்து தையல் வந்து ஒன்று மேலே ஒன்று வளர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கைக்கு சேம் அதே மாதிரி தான் நம்ம அடியில் கொடுத்து மேலே திருப்பி விட்டுறலாம். ஃபுல்லாக லைனிங் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. சரி, இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக இதை ஃபுல் ப்ளூ கலர் வந்து கைக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே மேலே திருப்பி தைச்சிடலாம். சேம் வந்து சாலுக்கு கொடுத்த மாதிரி நம்ம வந்து அடித்து மேலே திருப்பிடலாம். ஒரு லைன் தான் கொடுக்குறேன், டைம் அதிகம் இல்லை நமக்கு, நைட்டே கொரியர் அனுப்பணுன்றதுனால ஒரே ஒரு லைன் தான் கொடுத்தேன், வேறு எந்த டிசைன் பண்ணலை கையில். போட்டு இன்னொரு தையல் கூட போட்டுடலாம். இப்போ வந்து கை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கையை அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா சைடில், அதில் 4 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க அந்த ஆம்கோல் பீஸை. இப்போ அது முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அதை சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு குட்டி குட்டியாக தான் நான் வைக்கிறேன். சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஃப்ளிட்ஸு வைக்க வேணாம், அதை தாண்டி வைங்க. சின்ன சின்னதாக வச்சுட்டு வாங்க. ஒரு பக்கம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் சைடோ இல்லை ஃப்ரண்ட்டோ எதுனாலும் சரி நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வருது, ஒரு 10 இன்ச்சுனா 10 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இப்போ கரெக்டாக வருது. உள்ளேயும் நான் லைனிங் கொடுத்துட்டேன். உள்ளே வந்து ஃப்ளிட்ஸு வைக்கல, லைனிங்கு உங்களுக்கே தெரியும் நான் எப்படி கட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு. அது பேக் சைடு பின்பக்கம் அளவு வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து அதுக்கு ஃப்ளிட்ஸ் எல்லாம் வைக்கலை. அப்படியே வந்து இது ஃப்ளிட்ஸ் வச்சதை வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா வந்து மேலே கீழே 2 பக்கமும் நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு வயிறு தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப வந்து கனமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அதனால் வந்து உள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டு மேலே மட்டும் ஃப்ளிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு வச்சு நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து முன்பக்கம் வைக்கலாம். முன்பக்கமும் அதே மாதிரி தான், நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு தள்ளி நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டு வாங்க. அப்படியே சின்ன சின்னதாக வச்சுட்டு வாங்க, அதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பட்டையாக வைக்க வேணாம். இதே மாதிரி குட்டி குட்டியாக அப்படி நறுக்கமாக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக நான் வச்சுட்டேன். உங்களுக்கு அந்த கார்னர் தனியாக வந்துடும். இப்போ மடித்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனிங்கும் சேம் அதே மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது வந்து
சைடில் 4 இன்ச் வச்சு இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கொஞ்சம் அகலமாக தான் வச்சுருக்கேன். சும்மா இந்த பக்கம் ஒரு ஃப்ளிட்ஸு, இந்த பக்கம் ஒரு ஃப்ளிட்ஸு வர மாதிரி கொஞ்சம் அகலமாக. ஏன்னா வந்து அது இல்லைன்னா சுருக்கம் விழுகிற மாதிரி இருக்கும், நமக்கு தொங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த பக்கம் ஒரு ஃப்ளிட்ஸு, அந்த பக்கம் ஃப்ளிட்ஸும் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மேல் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதை வச்சு பார்க்கும்போதே காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து அப்படியே சூப்பராக இருக்குங்க. வந்து போட்டு பார்க்கணுன்ற மாதிரி. இதுக்கு வந்து லைட்டு போடாமல் என்னால் தைக்க முடியல. அந்த தையல் தெரியல நமக்கு கரெக்டாக. அதனால் இதுக்கு மட்டும் நான் லைட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நமக்கு தைக்கிறது வந்து சிரமமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தைச்சி விட்றலாம். கரெக்டாக அந்த கார்னர் சென்ட்ரு வச்சு அப்படியே தையல் போடுங்க. கடைசியாக நம்ம வந்து தூக்கி பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக வந்துடும். அந்த பைப்பிங் மேலே அப்படியே தையல் போடுங்க. அப்படியே இந்த பக்கமும் போட்டுடலாம். இந்த சாரீ எடுக்கும்போது நான் இவ்வளோ அழகாக சுடிதார் வரும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் ஃபினிஷ் பண்ண ஒட்டி இன்னும் 4 சாரீ கூட எடுத்து இது மாதிரி தைக்கணும். ஏன்னா ரேட்டும் நமக்கு ரேட்டும் ரொம்ப கம்மி, வேலையும் ரொம்ப ஈஸி. காலையில் எடுத்திங்கன்னா நம்ம எப்படி சாயந்தரத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் சாலை எல்லாமே. இப்போ வந்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். ரெண்டாவது தையலில் வந்து அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த சென்டரில் வந்து ரொம்ப கம்மி பண்ணி தூக்கி வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்தது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு பாருங்கள். நமக்கு வந்து கை ரெண்டும் சரியாக வரணும், அதே மாதிரி இங்கே பைப்பிங் ரெண்டும் சரியாக வரணும். எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதுக்கு 3 தையல் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் தள்ளி தள்ளி. இப்போ நாட்டு வந்து நான் ப்ளூ கலரில் அடிச்சிருக்கேன். இதில் அந்த 4 இன்ச்சில் நம்ம வந்து மேலே கட் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த 4 இன்ச்சில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு. சும்மா வந்து நாட்டு நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். அதிகம் வேலை நான் பண்ணலை, ஏன்னா வந்து டைம் இல்லை. அதனால் வந்து சிம்பிளாக நம்ம பண்ணுற நாட்டு தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு ஒரு 3 பீஸு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த கிளாத்தில் கொஞ்சம் டிசைனாக ஏதாவது பண்ணுனா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக அப்படியே ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி தைச்சிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது 4 பீஸு தான் வைக்கணுமான்னு இல்லைங்க, நிறையா கூட அப்படியே கொத்து மாதிரி கூட வைக்கலாம். அந்த மாதிரி டிசைன்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. 2மே தைச்சிட்டேன் நான். இப்போ இதை வந்து பேக் சைடு நெக்குக்கு நம்ம வச்சு தைச்சி விட்றலாம். இந்த நாட்டு வைக்கிறது வந்து ஒரு 2.5 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க ஷோல்டர்லேருந்து. இப்போ இந்த நூலெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த சென்டரில் வந்து நான் அந்த பைப்பிங் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக சென்டரில் ஃபுல்லாக ஒயிட் கலரில் பாசி கொடுக்குறேன். தட்டையாக இருக்கும் ஒரு பக்கம். நமக்கு அந்த இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, பேப்பர் மாதிரியே இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. நெருக்கமாக அப்படியே கொடுத்து தைச்சிட்டு வரேன். இப்போ ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. இது ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக கொடுக்கலாமான்னு பார்த்தேன், நல்லா இல்லை. அதனால் சென்ட்ரு மட்டும் பாசி கொடுத்தாச்சுங்க.
நீங்கள் இந்த மாதிரி டிசைன் எதுவும் இல்லை அப்படின்னா லேஸ் ஏதாவது வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துடலாம் பாருங்க, கீழே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாலை இது இதுக்கு மேட்ச் பண்ணிட்டோம் பாருங்க, செமையாக இருக்குது. கை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சுத்தமாகவே சுருக்கமே வராதுங்க நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறப்ப. ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பின்னாடி ஃபுல்லாக நமக்கு ப்ளூ கலர் வருது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. வெறும் 500 ரூபா தான் எக்ஸ்ட்ரா நம்மளோட ஒர்க் இருக்குதுங்க. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இதுக்கு வேலை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு இந்த சாரீ வாங்கி இவ்வளோ ரேட்டு கம்மியாக வாங்கி இவ்வளோ அழகாக நம்ம தைச்சிருக்கோன்ற சந்தோஷம் நிறையவே இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.